எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். இயேசப்பா, இந்த சென்ற வாரம் முழுவதும் நீர் கண்மணி போல எங்களை பாதுகாத்து இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி அப்பா பார்க்க, உம்மோடு பேச, உம்மோடு உம்மை துதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைக்குரியவர், மகிமைக்குரியவர், நாங்கள் போற்றத்தக்கக்குரியவர் நீர் மாத்திரமே கர்த்தாவே. ஹல்லேலூயா. சுவாசமுள்ள மனிதனை அப்பா நம்புவதை பார்க்கிலும் உம்மீது பற்றுதலாய் இருப்பது நலம். அப்பா, நாங்கள் உம்மீது அதிகமாய் விசுவாசம் வைக்கணும்னா கர்த்தாவே இந்த உலகத்தில் இருக்கிறவைகளையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நாங்கள் வெறுக்கணும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் அப்பா, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றுங்க. உம்மிலே இன்னும் அதிகமாய் வளர செய்யும்படி காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீரே மகிமைப்படுவீராக. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறீர். அப்பா, ஒவ்வொருடைய அப்பா தேவைகளையும் நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கமும் முடிபருந்தும் பரிசுத்த ஆவியானவர் தாமே, நீர் தாமே எங்களை ஆளுகை செய்யும்படி காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு 3 பாடல்களை பாடி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி தந்தானை துதிப்போமே. தந்தானை துதிப்போமே அப்படின்னா கை கொட்டி துதியுங்கள் அப்படின்னு அர்த்தமாம். சரி, எல்லாரும் கைகளை தட்டி நம் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தந்தானை துதிப்போமே திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்தமாக வில்லர் கரியதோர் நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்தமாக வில்லர் கரியதோர் நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஒய்யாரத்து சீயோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து. ஒய்யாரத்து சீயோனே ஐயனே சுகுனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகள் கொள்ளுவையே. நாமும் ஐயன் இயேசுகுனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகள் கொள்ளுவையே. நாமும் தந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கண்ணார கலித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கலித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சோனமாரி போர் பெய்துமே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னேர் மேற் சோன்யாரி போர் பெய்துமே. தந்தானை துதிப்போமே திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சுத்தாங்கத்து நற்சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து. சுத்தாங்கத்து நற்சபையே சத்து குலைந்துன்னை சக்தியாக்க தம்மின் இரத்தத்தை சிந்தி எடுத்தி உயிர் வரும். சத்து குலைந்துன்னை சக்தியாக்க
வாழ்த்தி தினம் ஏத்தி பணிந்திடும் மங்காத மனவாளரே சுதனை வாழ்த்தி வாழ்த்தி தினம் ஏத்தி பணிந்திடும் கண்ணானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கனந்த நந்த மாதவில்லன் கரியதோர் நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கனந்த நந்த மாதவில்லன் கரியதோர் நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம் கட்டப்பட்ட கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற கல். அது எந்த ஒரு காரியத்தினாலும் அதை மேற்கொள்ள முடியாது. இந்த பாடல்களை பாடி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. எல்லோரும், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினீர், புது மனிதனாய் என்னை மாற்றினீர். வாழ்க்கையை செழிப்பாக்கினீர், கிருபையால் உயர்த்தினீர். என்னை கிருபையால் உயர்த்தினீர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை. ஜபத்தினால் கட்டப்பட்ட ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல்லுறவு இதுவே. ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல்லுறவு
அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. அடுத்ததாக சிலுவை சுமந்தோராய் சீஷனாகவும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே ஏசப்பாவுக்கும் சீஷனாக மாறணும் தான். அதுக்காக தான் நம்ம ஓடுறோம். எத்தனை காரியங்கள் நம்மளை சுற்றி வந்தாலும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஏசப்பாக்காக ஓடுகிற ஒரு நாட்களுக்கெல்லாம் நாம் பிரவேசிப்போம். வருகிற நாட்களில் எல்லா காரியங்களும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னே செல்லுகிறவர்களை நாம் மாறுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். எவ்வளவு நிந்தை நம்மளை சுற்றி இருந்தாலும் அந்த நிந்தை சுமப்பினும் நம்ம சந்தோஷம் கொள்ளுவோம். ஏனென்றால் நம்மை தாங்குகிற தேவன் ஒருவர் உண்டு, நம்மை வழிநடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் நம்மை சுமப்பார், ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார். எந்த மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், தாய் தகப்பன் உறவினர்கள் கணவன் மனைவி சொந்த பந்தங்கள் யார் நம்மை கைவிட்டாலும் கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் நம்மை சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து நம் மதிப்பை கெடுக்கலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன், அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். Hallelujah, hallelujah,
உன்னை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவர் என்றழைப்பீர். விண்ணின் எந்த மனிதனும் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று சொன்னால் அது போதும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்திருந்து ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமே, நம்மோடு கூட பேசுகிறவ, நம்மோடு கூட உலாவுகிறவ இத உன்னத்திலே இருக்கிறா. சீயோன் குமாரத்தியே, மகிழ்ந்து களி கூறு என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நாம தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உங்க இருதயத்தை ஊற்ற எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். எத்தனை பேர் உற்சாகமான பலிகளை கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலியை கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் பலிகளை செலுத்த போறீங்க? இந்த இடத்துல சாலமோன் ராஜா இருந்திருந்தா 1000 பலிகளை செலுத்தி இருப்பான். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை துதிக்கிற துதியின் அபிஷேகத்தால நிரப்பப்படணுமே. துதி என்றாலே உன்னுடைய பலனாயிற்று. கர்த்தரை துதிப்பது நமக்கு நவமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க ஒப்பு கொடுப்போமா? கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்த ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து, அவர் நடத்தி வந்த பாதைகளுக்காக நாம் எல்லாரும் அவரை ஸ்தோத்தரிப்போமா? நாம் எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு கூட பேசுங்க. இந்த இடத்துல அண்ணால் இருந்திருந்தால் அதை தான் செய்திருப்பா. நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்திருப்பா. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு என்னையும் கர்த்தர் நினைவு கூற மாட்டாரா? என் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்காதா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அது வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் அவரோடு கூட பேசுங்க. கொஞ்ச நேரம் அவரை துதிங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பாருங்க. அவர் பாராட்டின கிருபைகளை நினைத்து பாருங்க. ஜீவ ஊற்றாய் இருக்கிறாரே, நன்மைகளின் நாயகராய் இருக்கிறாரே, அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறாரே, அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறாரே, நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறாரே, நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறாரே, நம்மை கரம் பிடித்து நடத்துகிறாரே. அவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் அவரை மகிமைப்படுத்துங்க. அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிங்க. தேவாதி தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும்
யாரும் இல்லையே. சொல்லுவோமா? உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. இன்னொரு விசை. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. சொல்லுவோமா? உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. சொல்லுவோமா? யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. உம்மை போல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. எல்லாரும் உணர்ந்து உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நேற்றிட யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. உம்மை போல தெய்வம் யாரும் இல்லையே. அசைத்து உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் Thank you, Jesus. இல்லையே. ஆமென் ராஜா. உம்மை போல ராஜா. வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஆமென், ஆமென். உம்மை போல ராஜா. நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன்
போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே, யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியிலே நிரம்பி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ, இருக்கிறவராக இருக்கிறவரை மகிமைப்படுத்துவோம். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து நம்முடைய கரத்துல கொடுக்கிறவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை காண்கிறவரை மகிமைப்படுத்துவோம். நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவரை துதிப்போம். நம்மை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவரை துதிப்போம். ஹல்லேலூயா. உன்னதமானவரை மகிமைப்படுத்துவோம். நம் தேவைகளை சந்திக்கிறவரை மகிமைப்படுத்துவோம். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவரை மகிமைப்படுத்துவோம். நமக்காக வழக்காடுகிறவரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு முன்பதாக செல்லுகிறவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய அடைக்கலத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய கேடயமாய் இருக்கிறவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய துருகமாய் இருக்கிறவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய கண்மலையாய் இருக்கிறவரை மகிமைப்படுத்துவோம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறாரே, நமக்கு முன்பதாக செல்லுகிறாரே, கோணலானவைகளை செவ்வையாக்குகிறாரே, கரடு முரடானவைகளை அவர் நேர்படுத்துகிறாரே. அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை போற்றுவோம், அவரை உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம். அவரை ஞான கண்மலையாய் இருக்கிறார். அவரே பரிசுத்தவான்களின் ராஜாவாக இருக்கிறார். அவரே நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். தூயாதி தூயவர், மகா பரிசுத்த. அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதிப்போம். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணும். எல்லாரும் கேட்போமா? என்னை முழுவதும் நனைக்கணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. நினைவெல்லாம் அப்பாவை பார்த்து எல்லாரும் அப்பாவை பார்த்து ஆமாப்பா, நீங்கதான் glory glory மகிமை நீரே.
உம்மோடு நான் நடக்கணுமே இயேசுயா. உம்மோடு நான் பழகணும். இதுதான் எங்கள் வாஞ்சை. உந்தன் சித்தா செய்யணுமே. ஆமென் இயேசுவே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஆமென். தாய் என்பே தகப்பன் என்பே தனிமையிலே எந்த துணை என்பே சிநேகிதரே சிருஷ்டிகரே மார்போடு என்னை அணைப்பவரே மனவாட்டி என்றவரே. சொல்லுவோமா? மனவாள இயேசுவே மனவாட்டி என்றவரே மனவாள இயேசுவே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. இன்னொரு விசை. என் அன்பே என் உயிரே. எல்லாரும் கரங்களை அசைத்து நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் இயேசுவே வாஞ்சையெல்லாம் நீரே இயேசுவே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, ஆமென். என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே கரங்களை அசைத்து எல்லாரும் ஒரு வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தே கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறோம், ஒரு தாகத்தோடு வந்திருக்கிறோம். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு கண்ணீர் துடைக்கணும், இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை எனக்கு வேணும், இன்னைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் வாழ்க்கையில வேணும், ஒரு பெரிய நன்மைக்காக காத்திருந்து வந்திருக்கிறேன். என்னை நிரப்புங்க. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நீவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம்
எல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உம்மோடு நான் பழகணுமே. உம்மன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே. என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. எல்லாரும் கரங்களை அசைத்து பரலோகத்துக்கு நேராக ஆமே எல்லாரும் வாழ்த்துவோமா? ஆமே ஆமே. ஓ உயிருள்ளவர்களாக ஜீவனுள்ளவர்களாக ஜீவனின் அதிபதியானவரை நாம் எல்லாரும் வாழ்த்துவோமா? ஆமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் மகிமைப்படுத்துவா. ஆமே. ஓ பரலோக அசைக்கப்படுகிற ஒரு நேரம் இது. தேவனுடைய கரம் நமக்காக நீட்டப்படுகிற ஒரு நேரம் இது. விடுதலையின் நேரம் இது. உங்கள் அற்புதத்தின் நேரம் இது. உங்கள் கண்ணீரை துடைக்கிற நேரம் இது. தேவாதி தேவன் நடுவில் உலாவுகிற நேரம் இது. ஓ ஹல்லேலூயா. ஆமே 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 ஆமே. எல்லாரும் ஆவில நிரம்பி ஓ உற்சாகமாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமே ஆமே. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய வல்லமை ஓ இந்த வேளையில தொட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த வேளையில உங்கள் மத்தியிலே ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய உன்னதமான அபிஷேகம் கர்த்தருடைய உன்னதமான அபிஷேகம் கர்த்தருடைய உன்னதமான அபிஷேகம் ஓ கர்த்தருடைய உன்னதமான அபிஷேகம் மரியாதை நிரப்பினது போல என் மகளே உன்னை கர்த்தர் நிரப்புகிறான். மகளே கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். ஆமென் ஆமென் ஆமென். எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேலே உதித்தது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இதோ உன் ராஜா உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். உன்னை அழைத்தவர் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். உன்னை தெரிந்தெடுத்தவர் உன் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். இதோ உன்னத பலனை உன்னை கொடுக்கிறார். ஒரு புது எண்ணெய் அபிஷேக தைலம் இதோ உன்னை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. தேவ மகிமை உன்னை நிரப்புகிறது. எல்லா சிறுமையும் எல்லா வேதனைகளும் இப்பொழுதே கர்த்தருடைய கரம் மாற்றி போடுகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. இதோ கர்த்தர் சீக்கிரமாக உன் சிறையிருப்பை திருப்புகிறான். உன் நிந்தை மாறுகிறது. அவமானம் மாறுகிறது. உன் போராட்டத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டுகிறார். இயேசுவின் நாமத்தினால உனக்கு விரோதமாய் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா சத்துடைய போராட்டங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். ஆமென் 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 ஆமென். எல்லாரும் உற்சாகமாக ஆமென். வாழ்க 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 ஆமென் 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 ஆமென். Thank you Jesus. ஆமென் 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 ஆமென். எல்லாரும் ஆமென். எல்லாரும் வாழ்த்துவோமா? ஆமென். ஓ thank you Jesus. ஆமென் ஆமென். நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆமென் 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 ஆமென்
ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி எல்லா எரிகோ கோட்டைகளை தகர்ப்போமா, எல்லா எரிகோ கோட்டைகளை தகர்ப்போமா. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையிலே, கர்த்தருடைய அபிஷேகம் உண்மையிலே இருக்கிறது. கர்த்தருடைய அதிகார அபிஷேகம் உண்மையிலே இருக்கிறது. கர்த்தர் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும், அந்த அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும், அந்த அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும். எல்லா சத்துடைய கிரிகளை அடிக்கும், எல்லா மண்கண்ணின் ஆவிகளை முறிக்கும், எல்லா போராட்டங்களை முறிக்கும் இயேசுவின் நாமத்தினால. ஓ கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டுமே, ஒரு விஷயம் விடுதலை ஆக்கட்டுமே. ஓ உன்னதமான அபிஷேகம் இறங்கட்டுமே. ஆமென் ஆமென். கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம், கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம், கர்த்தருடைய கிரிகளை அடிக்கிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால. எல்லா ஒடுக்கத்தை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். எல்லா ஒடுக்கத்தை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். எல்லா நெருக்கத்தை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். ஒரு பெரிய விசாலத்தை கொடுக்கும்படியாக, ஒரு பெரிய விசாலத்தை கொடுக்கும்படியாக, ஒரு பெரிய விசாலத்தை கொடுக்கும்படியாக, ஒரு பெரிய விசாலத்தை கொடுக்கும்படியாக. ஆமென் ஆமென் ஆமென். ஓ ஜீசஸ் ஆமென் ஆமென். ஜீசஸ் ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென் ஆமென். Thank you Jesus. ஆமென் தேவனுக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும். ஆமென். நன்றி ராஜா. ஐயா ஆமென் ஆமென். ஓ thank you தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஆமென் ஆமென். ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிச்சே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிச்சே. சந்தோஷம். ஆமென் ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம். ஆமென். எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவர், எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமென். ஓ thank you Jesus. ஓ
நன்றி ராஜா. ஆமென். ஓ thank you Lord. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ நன்றி ராஜா. அபிஷேகம் எல்லா அபிஷேகம் ஓ உயிர்த்தெழுந்த அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டாள் மிருகத்தை ஒத்த அபிஷேகத்தால நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு புது பாஷையை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு புது எண்ணெயால நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு புது தைல அபிஷேகத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால அக்கினி போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். அக்கினி போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஓரி அந்தரமா ஷபக்கரதரிமி அந்தரமா கரதரிமி ஒரு வாஷாதி அந்தரமா கரதரிமி அந்தரே விபிஹோதரமா கரதரிமி அந்தரமா ஷபக்கரதரி. ஓ மகிமை மகிமை மகிமை. விடுதலையின் அபிஷேகம் விடுதலையின் அபிஷேகம். உன் கண்ணீரை துடைக்கிற அபிஷேகம் இதோ உன்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. நிரப்பிக்கொண்டே இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால. ஆமென். எல்லா கட்டுகள் கட்டவிழ்க்கப்படட்டும். எல்லா பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால உனக்கு விரோதமாய் வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் போ. Name of the Lord Jesus. Amen. 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 Oh thank you Jesus. Amen. Amen. மகிமை மகிமை மகிமை. ஆமென். இதோ உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பெரியவர் 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 உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளும் விடுதலை பெற்றுக்கொள்ளும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வல்லமையை இயேசுவின் நாமத்தினால. நீ துதிக்க துதிக்க சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. நீ துதிக்க துதிக்க எல்லா போராட்டங்கள் மறைந்து போகிறது. நீ துதிக்க துதிக்க இதோ எல்லா தடைகள் நீக்கி போடுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறார். உன் வாயிலே கர்த்தர் பலனை கொடுக்கிறார். உன் வாயிலே கர்த்தர் பலனை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி துதிப்பே. ஆதலால் என் சத்துருக்களை நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆமென். அக்கினி அக்கினி பர்வதங்களை சுட்டரிக்கிற அக்கினி இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால. எல்லா பிரச்சனைகளை சுட்டரிக்கிற அக்கினி சத்துருடைய கிரியைகளை சுட்டரிக்கிற அக்கினி இதோ உன் நடுவிலே பற்றி எரிகிறது. உன் நடுவிலே பற்றி எரிகிறது. இயேசுவின் நாமத்தினால அக்கினியினால உத்தரவு அருளுகிற தேவனே தேவன். இயேசுவின் நாமத்தினால அக்கினி அபிஷேகம் இதோ உன் மேல ஊற்றப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஓ thank you Lord. நன்றி 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 ராஜா. thank you Jesus. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென். ஓ நன்றி ராஜா. மகிமை. ஆமென். ஓ thank you Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். மகிமை. thank you Lord Jesus. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ஆமென். தகப்பனே உமக்கு நன்றி. ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. சிறுமையிலே ஆமென். ஆறுதல் நீரே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Oh thank you Jesus. ஹalleluya. நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஆமென். எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துவோம். ஒரு விடுதலை கொடுத்தாரே நன்றி செலுத்துவோம். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரே நன்றி செலுத்துவோம். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தாரே நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற ஒரு ஆனபடியினாலே உங்கள் கவலை எல்லாம் அவள் மேல் வைத்து விடுங்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கும் தேவாதி தேவன் நமக்காக வெளிப்பட்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறபடினால ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால ஒரு பெரிய நன்மையை கட்டளையிட்டு இருக்கிறபடினால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு ஊற்றி இருக்கிறபடினால நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்படியாக நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய சபையோடும் நம்முடைய ஊழியங்களோடும் நம்முடைய விசுவாச பிள்ளைகளோடும்
குடும்பங்களோடும் கர்த்தருடைய கரம் இருந்து எல்லாரையும் ஆசீர்வாதமாக வழிநடத்தும்படியாக, பாதுகாப்பாக வழிநடத்தும்படியாக, பொல்லாப்பு நாச மோசங்களுக்கு விலக்கி காத்தருளும்படியாக நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆமென். ஏசப்பா, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி. தொடர்ந்து மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 116 அதிகாரம். சங்கீதம் 116 அதிகாரம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவே விடியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை இரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் எபிரேயர் 10 அதிகாரம் 19 39 வரை. புதிய ஏற்பாடு பக்கம் 307. எபிரேயர் 10 19 39 வரை. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் இருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறிவை அடைந்து பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதல் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமாய் இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளில் வாக்கினாலே சாகிறானே.
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்ய உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியின் நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் நம்முடைய ஜனங்கள் நியாயத்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையிலும் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்துமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திர உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின் வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது காணிக்கை பகுதியை ஆசீர்வதிப்பீராக. இயேசு தேவபிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே. ஆவலதா என்னை பயன்புண்மேல் அவர் மேல் தமனி அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னோ. நித்திய பாதையில் அவர் நிமித்தம் நீதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா என் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. சாநிழல் பல்ல திரங்கிடினோ, சற்று தீங்கு கண்டேனே. வானவர என்னோடிருப்பார், வலைதடியோ தோலுமை தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. பகைவர் நீரே ஒரு பகுதி ஆகாயனக்கென்றே
இப்போது உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நேராக வருகிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, இப்பொழுது உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டி கொடுப்பீராக. கர்த்தாவே, நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற வழிகளை எங்களுக்கு காட்டி கொடுப்பீராக. நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற வழிகளை எங்களுக்கு காட்டி கொடுப்பீராக. இந்த வருகைக்கு ஆயத்தமாகிற வழிகளை எங்களுக்கு காட்டி கொடுப்பீராக. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும். வார்த்தையை கேட்கும்போது என் ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். வார்த்தையை கேட்கும்போது அதிசயம் விளங்கட்டும். கர்த்தர் நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுவதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இப்படிய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாடு பக்கம் 263. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஆமென். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்குமே ஒரு வாஞ்சை உண்டு, ஒரு தாகம் உண்டு, மன விருப்பம் உண்டு. என்ன, இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காத? இன்னைக்கு நான் விரும்புகிற காரியத்தை, ஒரு விடுதலையை, ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா? என் குறைவிலிருந்து இன்றைக்கு நான் ஒரு விடுதலை பெற மாட்டேனா அப்படின்னு சொல்லி எத்தனையோ காலமாக காத்திருக்க பிள்ளைகள் உண்டு. ஏன் இன்னைக்கு ஆராதனைக்கு வரும்போது கூட இன்னைக்கு என்னோடு தேவன் ஒரு காரியத்தை குறித்து பேச மாட்டாரா? எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? இன்றைக்கு ஒரு நன்மையை நான் காண மாட்டேனா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாம் வந்திருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறான், நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்கென்னு கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். இன்னும் என் வாழ்க்கையில் ஏற்ற காலம் வரலையா? இன்னும் நான் அதுக்காக காத்திருக்கணுமா? அப்போ இவ்வளோ காலம் நான் கஷ்டத்தை அனுபவித்தது, வேதனை அனுபவித்தது, நிந்தையை அனுபவித்தது, கண்ணீர் வடித்தது, துக்கத்தை அனுபவித்தது, எனக்கு வந்த பாடு, எனக்கு வந்த போராட்டம் இன்னும் முடிவு பெறலையா? இன்னும் அதுக்கு நாள் இருக்கா? இன்னும் அதுக்கு காலம் செல்லுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் வேத ஆகமத்தின் அடிப்படையில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொண்டா, அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொண்டா, நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள் எது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதற்கு நாம் ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்ப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அந்த கல்யாணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரியும் இந்த கானா ஒரு கல்யாணத்தை பற்றி. அந்த கல்யாணத்தில் என்ன நடந்தது? திராட்சரசம் குறைவுபட்டது. அப்போ திராட்சரசம் குறைவுபட்ட மாத்திரத்திலேயே இப்போ மரியாள் அங்கே ஒரு வார்த்தையை ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த 3ஆம் வசனத்தை வாசிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். ஆமென். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமென். நல்லா கவனிங்க. இன்னைக்கு கானாவூர் கல்யாணம் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கிங்க. இன்னைக்கு கானாவூர் கல்யாணத்தில் ஒரு குறைவு வந்தது. அதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கு. எனக்கு ஒரு கடன் இருக்கு, எனக்கு ஒரு வியாதி இருக்கு, எனக்கு ஒரு நிந்தை இருக்கு, அவமானம் இருக்கு. உங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அந்த காரியத்தில் வச்சுங்க, எக்ஸெட்ரால வச்சுங்க. இப்போ மரியாதை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஏசப்பா கிட்ட இவங்களுக்கு திராட்சரசம் குறைஞ்சி போச்சு, இவங்க வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கு, இதுல இருந்து நீங்க அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஏசப்பா அங்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என் வேலை இன்னும் வரவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப ஏசப்பா சொன்ன வார்த்தையை நாம எப்படி எடுத்துக்கணும்? ஐயோ, இந்த குறைவு இன்னும் நீளுமோ, அடுத்த நாளுக்கு நீளுமோ, இன்னும் அடுத்த வருஷத்துக்கு நீளுமோ, அடுத்த மாசத்துக்கு நீளுமோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஆனா இங்க அடுத்த வார்த்தை மரியாதை என்ன சொல்றாங்க பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். நல்ல ஒரு க்ளூ கொடுத்துட்டு போறாங்க. என்ன கொடுத்துட்டு போறாங்க? ஐயா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா, ஒரு அதிசயம் நடக்கணும்னா, நீ எதிர்பார்த்த காரியத்தை இன்னைக்கு நீ பெற்றுக்கொள்ளணும். ஒன்னே ஒண்ணுதான் உன் வாழ்க்கையில தேவை. என்ன? அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்லா ஒரு ஆவிக்குரிய சகோதரி ஒரு க்ளூ கொடுத்துட்டு போறாங்க. இப்போ வேலைக்காரங்களை பார்த்து ஏசப்பா என்ன சொல்றாரு? நீங்க போய் தண்ணீரை அந்த ஜாடிகளை நிரப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே 6 கற்சாடி இருந்தது, எல்லாத்தையும் நிரப்புனாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுன்னாங்க. கொடுத்தாங்க. அந்த தண்ணியாக திராட்சை ரசமாக மாறின தண்ணீரை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் பந்தி விசாரிப்பில் கொடுக்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன, இது வரைக்கும் ஒரு நல்ல ரசத்தை வைத்திருந்தீர்களே அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாங்க. ஏசப்பாவுடைய அற்புதம் அங்கே நடந்தது. நல்ல கவனிங்க, ஒரு பச்சை தண்ணீர் எப்படி ருசியான திராட்சை ரசமாக மாறிச்சு, அந்த வீட்டில் எப்படி அந்த குறைவு நிறைவாக மாறிடுச்சு, எப்படி அந்த அற்புதம் நடந்தது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்களும் நானும் செய்யும் போது இன்றைக்கு உங்களுடைய அற்புதத்தினால். என்னது? எது அற்புதத்தினால? ஆண்டவர் உங்களுக்கு சொல்றதை நீங்க செய்றீங்கன்னா அதுவே உங்க அற்புதத்தினால், அதுவே உங்களுடைய விடுதலை நாள், அதுவே உங்க நிந்தைக்கு கர்த்தர் முடிவு கட்டி வைத்திருக்கிற நாள். நீங்க அதை செய்யாத வரைக்கும் அவர் என்ன சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு? என் வேலை இன்னும் வரல, என் வேலை இன்னும் வரல, என் வேலை இன்னும் வரல, அப்படிதான் சொல்லுவார். அவர் வேலை எப்போ வரும்னா, நீங்களும் நானும் எப்போது அவர் சொல்றதை கேட்கிறோமோ, அவர் சொல்லபடி நடக்கிறோமோ, அந்த நாள் தான் நம்முடைய அற்புதத்தின் நாளாக இருக்கிறது. இதை தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஏற்ற வேலையில நாம் அறுக்கணும்னா, நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விடுதலை பெறணும்னா, நம்ம எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்தை பெறணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். அப்பொழுது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும், கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். அந்த நாள் இந்த நாளா இருக்கும் என்பதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். அல்லேலூயா. அதனால ஏற்ற காலம்னா 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ இன்னும் நீண்டுகிட்டு இருக்குமோ இல்லை. உங்க அற்புதத்தின் காலம் உங்களுடைய கரத்தில் தான் இருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்போ ஏற்ற காலத்தில் நாம் அறுவடை செய்யணும், நம்ம ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? அப்போ பெரிய அறுப்பு, இந்த அறுப்பை குறித்து தான் வசனம் சொல்லுது. அறுவடை. ஒரு விவசாயி என்ன பண்ணுறான்? நல்ல ஒரு பலனை கொடுக்குன்னு சொல்லி நெல் பயிரை விதைக்கிறான், இல்லை வேற ஏதாச்சும் தானியங்களை விதைக்கிறான். அவன் ஒன்றா விதைச்சா அவன் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு விதை விதைச்சா அது ஒன்று தான் திரும்ப கொடுத்தா அதனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? 1 விதைச்சா 100 வந்தால் சந்தோஷப்படுவான், 1000 வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவான். இதே லட்சமோ கோடியோ வந்தால் அவன் என்ன பண்ணுவான்? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுதான் ஒரு விவசாயியுடைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்குது. அதே போல என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு மிகுதியான அறுவடையை நீங்களும் நானும் அறுக்கணும்னா, ஒரு பெரிய அற்புதத்தை பெறணும்னா, ஒரு பெரிய அதிசயத்தை பெறணும்னா, இன்னைக்கு நாம் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் எப்போதும் அறுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். நல்லா கவனிங்க. ஏற்ற காலத்திலே என்ன பண்ணுவாராம்? மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க. அங்கேயும் ஒரு ஏற்ற காலத்தை சொல்லியிருக்கார். ஏற்ற காலத்துல நான் மழை பெய்ய பண்ணுவேன். அது எப்படிப்பட்ட மழையா? அது ஆசீர்வாதமான மழை. நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஆசீர்வாதமான மழை உங்களை நிரப்பணும், உங்க குடும்பத்தை நிரப்பணும், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் அப்படியாக நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணணும்னா, உங்களை உயர்த்தணும்னா, நீங்க நன்மையால் நிரப்பப்படணும்னா, என் அன்பு தேவ பிள்ளைகள், நீங்க மழை வர்ஷிக்கப்படணும். அந்த கர்த்தருடைய மழை எப்போது நம்ம மேல வர்ஷிக்கப்படும்? எப்போது கர்த்தர் நம்ம மேல அந்த மழையை ஊற்றுவார்? அன்னைக்கு அந்த காலாவூர் கல்யாணத்தில் சொன்னதுபடியே தான். நல்லா புரிந்துக்கொள்ள, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். அப்போ இன்னைக்கு மழை நம்ம மேலே வர்ஷிக்கப்படணும்னா, இன்னைக்கு நம்ம அறுவடையை பெருசாக காணணும்னா, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், நமக்கு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் ஏற்ற காலத்திலே பெய்ய பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஏற்ற காலம் இன்றைக்கா இருக்கணும்னா, இந்த நிமிஷமா இருக்கணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம்
13 வாசிங்க. பக்கம் 238. இந்த வசனம் முக்கியமான வசனங்க, கூர்ந்து கவனிங்க. நாம் நிறைய நேரங்களில் நாம் எல்லாமே சரியாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனால் எந்த இடத்துல கோட்டை விடுறோன்றதை கர்த்தர் காட்டி கொடுக்குறார் பாருங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. நல்லா போதும் பாருங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார், நல்லா கவனிச்சீங்களா? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். நாம கோட்டை விடுற இடமே இங்கதான். எங்க நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போறோம்னா இந்த இடம் தான். நல்லா கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து. நல்லா கவனிங்க. ஏசப்பா கிட்ட அன்பு கூர்ந்து நாம அவரை சேவிக்கணும்னா, நல்லா கவனிச்சிங்களா? அன்பு கூர்ந்து நாம அவரை சேவிக்கணும்னா நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்றார். நல்லா கவனிச்சிங்களா? அப்ப கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஒருத்தனால உண்மையாக தேவனிடத்துல அன்பு கூற முடியும். கற்பனைக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஒருவனால உண்மையாக கர்த்தரை சேவிக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தையை இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. இன்று நான் உனக்கு கற்பிக்கிற அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க எழும்பி நின்று முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் செய்ய சித்தமா இருக்கிற காரியம் என்ன, நான் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க, நான் எந்த வழியில நடக்கணும்னு நினைக்கிறீங்க, உடைய சித்தம் என்ன என்பதை யார் ஒருவர் கேட்டு அந்த தேவனுடைய கற்பிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய போதனைகளை பெற்றுக்கொண்டு அன்றாட தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவங்களால மட்டும்தான் தேவனிடத்திலே முழுமையான அன்பு கூற முடியும். அவங்களால மட்டும்தான் கர்த்தரை உண்மையாய் சேவிக்க முடியும். அந்த கற்பனையை பெற்றுக்கொள்ளாதவங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இல்லாதவங்களால ஒரு நாளும் ஆசீர்வாதமான மழையை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நல்லா கவனிங்க. இன்றைக்கு என் தேவன் என்னோட என்ன பேசுகிறார், இன்னைக்கு எங்களோட தேவன் பேசின காரியம் என்ன? இன்னைக்கு எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தீங்க? எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்டீங்க? இல்லை எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை வாசிச்சீங்க? யோசித்து பாருங்க. இன்று உனக்கு விதிக்கிற கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் அப்போ வானத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவேன்னாரு, மழையை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொன்னார். இன்னைக்கு ஆசீர்வாதமான மழை வேணும், ஏற்ற காலத்தில் என் பிரச்சனைக்கு ஒரு விடிவு வேணும், ஒரு அற்புதம் வேணும்னு நினைக்கிறோமே என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உண்மையிலே கர்த்தரிடத்துல அன்பு கூறணும்னா அவரை சேவிக்கணும்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறியா? யோசித்து பாருங்க. தேவ சமூகத்துக்கே போகாதவனுக்கு ஒருத்தனுக்கு கர்த்தர் எப்படி பேசுவார்? ஜெபிக்கவே முழங்கால் படியிடாதவன்கிட்ட எப்படி கர்த்தர் இடைபடுவார்? அப்போ இன்னைக்கு உண்டான போதனை இழந்து போயிட்டல, இன்னைக்கு உண்டான மன்னாவை இழந்து போயிட்டல, இன்னைக்கு உண்டான உன்னுடைய ஆகாரத்தை இழந்து போயிட்டியே. அப்போ இந்த ஆகாரம் இல்லாம உன் சரீரம் எப்படி செயல்படும், உன் ஆத்மா எப்படி போஷிப்பா இருக்கும்? யோசித்து பாருங்க. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் மழையை நம்ம மேலே வர்ஷிக்க பண்ணணும், இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் காணப்பட வேண்டிய எளிமையான காரியம். நல்லா கவனிங்க. உங்க அற்புதத்துக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய சொல்லலை, உங்களை கோடி கணக்கில் கொட்டிட்டு என்கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கிக்கங்கன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்லார்? நல்லா கவனிங்க. அவர் கொடுக்கிற அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம கிட்ட இருந்து கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், என்னுடைய கற்பனையை கைக்கொள், இன்று நான் உனக்கு கற்பிக்கிற காரியத்தை கைக்கொள் அப்படின்னு சொல்றார். ஒரு எளிமையான காரியம். எப்போதுமே தேவன் எளிமையிலே தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை தேடுகிற ஒரு உணர்வு இருக்கு, ஒரு பயம் இருக்கு. அதிகாலை ஜெபம் எத்தனை பேர் ஏறெடுக்கிறோம்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள் அதிகாலைன்றதே மறந்து போச்சு. ஏன்னா நம்ம எந்திரிக்கிறது 6 மணி 7 மணி 8 மணி ஆயிடுது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மன்னாவை குறித்து ஏற்கனவே இதே இடத்துல செய்தி கொடுத்துருக்கோம். என்ன செய்தி? அதிகாலையிலே மன்னா பொழியுது. நீங்கள் அதிகாலையில் எழுந்து பொறுக்கிறவனுக்கு நிறைவாக கிடைக்கும் மன்னா. நல்லா கவனிங்க. காலம் ஆக ஆக வெயில் ஏற ஏற மன்னா என்ன பண்ணும்? உருகி போயிடும். அப்போ போய் லேட்டாக போகிறவனுக்கு என்ன இருக்கும்? வெறும் கூடையோட தான் நீ திரும்ப வரணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ சீக்கிரமாக எழுந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடுறவனுக்கு இன்றைக்கான மன்னா, வானத்தின் தானியம், தேவனால் போஷிக்கப்படுகிற தேவனுடைய அற்புதம் செய்கிற வார்த்தை உனக்கு நேராக வருகிறது.
அப்போ இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை முதலாவதாக ஏற்ற காலம் இன்றைக்கா இருக்கணும்னா, இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் எதிர்பார்க்கிற நாம ஒவ்வொரு நாளும் நாம செய்ய வேண்டிய முதல் காரியம், என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் கற்பிக்கிற, இன்றைக்கு கர்த்தர் கற்பிக்கிற அதிகாலையில் தேவன் பேசுகிற சத்தத்துக்கு யார் ஒருவர் எழும்பி நின்று காத்திருந்து ஆயத்தமாகி அதை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக யார் மேலே கர்த்தருடைய அந்த அபிஷேகம் இறங்குகிறது, அந்த ஆசீர்வாதமான மழை இறங்குகிறது, அதே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நல்ல கவனிங்க, பலிக்கும் சொல்லி ஒரு லிஸ்ட் சொல்றாரு. அதுல 12வது வசனத்தை இப்ப வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நல்லா கவனிச்சீங்களா? ஏற்ற காலத்திலே உன் தேசத்துல உன் மேல மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையை வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நல்லா கவனிங்களா? சீக்கிரட் எங்க வச்சிருக்காரு கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு இங்கேயும் மழை வர்ஷிக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. அந்த மழையை குறித்து சொல்லும் போது எவ்வளவு டீட்டெயில்டா சொல்றாரு, நல்லா கவனிங்க. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும். நல்லா கவனிங்க. அப்போ உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா கூட இன்னைக்கு நாம தேவன் சொல்லுகிற காரியத்தை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அடுத்தது சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நல்லா கவனிங்க. மழை எங்கேருந்து வரணும்? வானத்தை கர்த்தர் திறந்தாதான் மழை பெய்யும். நீங்க அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் மழை பெய்யாது. நல்லா கவனிங்க, கர்த்தர் வானத்தை திறக்கணும். அப்போ வானத்தை திறக்கும் போது தான் வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வார்த்தையை வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்காம இருக்கணும்னா அதற்கு கூட கர்த்தருடைய மழை நமக்கு தேவை. நாம கடனை கொடுக்கணும்னா அதற்கு கூட கர்த்தருடைய மழை தேவை. நாம வாங்காம இருக்கிறதுக்கு, நம்ம வாங்கின கடனை அடைக்கிறதுக்கும் இன்னைக்கு கர்த்தருடைய மழை தேவை, அந்த ஆசீர்வாதமான மழை தேவை. அப்ப இன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த 1-2 வசனம் பாருங்க. இந்த 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறோம் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி. நல்லா கவனிங்க. இங்கதான் அடுத்த கோட்டை விடுற இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கட்டளையின்படி செய்ய கவனமா இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும் பாருங்க, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். நல்லா கவனிச்சிங்களா? அவருடைய கற்பனையே கை கொள்வதற்கு நாம கவனமா இருக்கணும்னா, நமக்கு ஞாபகம் இருக்கணும், அதை மறக்காம கரெக்டா கை கொள்ளணும், எல்லாத்திலையும் பர்ஃபெக்டா இருக்கணும்னா நாம அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். பொய்யா இல்லை. நான் என்ன சொல்றது, வசனத்துக்கு பயப்படுறது போல ஒரு நடிக்கிற ஒரு சுபாவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கல. நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு அரைகுறையா செவி கொடுக்கிறது அல்ல. இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய கற்பனையின்படி செய்ய கவனமா இருக்க உனக்கு தேவை. உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அப்ப உண்மை இருக்கா நம்ம கிட்ட கர்த்தருக்கு செவி கொடுக்கறதுல? யோசித்து பாருங்க. அந்த உண்மை இருந்தா நீங்க செய்யற காரியத்துல கவனமா இருப்பீங்க. ஏன்னா தாவீது சொல்லுகிறான், என் தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறபடினால் என் நடைகளிலே ஒன்றும் பிசகுவதில்லை. அப்ப கர்த்தருடைய வேதம் அருளிய அவருடைய வாயின் வார்த்தையினால பிறப்பிக்கப்பட்ட அந்த வேத புஸ்தகம் எப்போது எனக்குள்ள இருக்கும் போது என் வழிகள் எது என்பதை கர்த்தர் காட்டி கொடுக்கிறான். அந்த வேத வசனம் எனக்கு வழிகளுக்கு தீபமா இருக்கிறது, எனக்கு வெளிச்சமா இருக்கிறது. என் வாழ்க்கையில எந்த இடத்துல இருள் என்னை நெருங்குகிறது, அதுல இருந்து எப்படி விடுதலை பெறுவது, இந்த போராட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன, அதுல இருந்து எப்படி நான் மேற்கொள்வது என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுது உண்மையாய் நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, உண்மையாய் நாம அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கவனமாய் இருக்கும்போது, அந்த கவனமாய் நடக்கிற விஷயத்திலே கர்த்தர் இந்த காரியத்தை வைத்திருக்கிறார்.
நல்லா பாருங்க, யோசுவா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனத்தை குறிப்பாக வாசிங்க. 269 பழைய ஏற்பாடு, யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஆமே உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமே. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் ஆமே நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி ஆமே இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஆமே. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நல்லா கவனிங்க. திரும்ப அடுத்ததா ஒரு அடிஷனல் காரியத்தை சொல்றாரு பாருங்க. ஒன்னு, உண்மையாய் செவி கொடுக்கும் போது நம்ம கவனமா செய்வோம். ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க, இரவும் பகலும் நீ அந்த வார்த்தையை தியானித்து கொண்டு இருந்தாதான் உன்னால் அதன்படி கவனமா செய்ய முடியும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்ப இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற ஒரு குணம் நம்ம கிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோமா? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை எத்தனை பேர் உற்சாகமா எடுத்து வாசிக்கிறீங்க? அம்மா சொல்லி வாசிக்கிறவங்க எத்தனை பேர்? அப்பா சொல்லி வாசிக்கிறவங்க எத்தனை பேர்? இல்லை நீங்களா போய் வேதத்தை எடுத்து அன்போடு தேவனுடைய மேலே இருக்க ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு வாசிக்கிறவங்க எத்தனை பேர்? யோசித்து பாருங்க. அங்கே ஆண்டவர் அழகா யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்கிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடப்பாய் என்று சொல்லுகிறது. யோசித்து பாருங்க. நீ உன் வழி ஏன் வாய்க்காமல் இருக்கு? நம்ம கவனமாக செய்ய வேண்டிய விஷயத்தை கவனமாக செய்யறதில்ல. ஏன் கவனமாக செய்யலை? நாம் உண்மையாக கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. இங்கே இருக்கிறது போல தான் இருக்குது. நம்ம இருதயமோ இன்னும் எகிப்தில் தான் இருக்குது. இங்கே இருக்கிறது போல தான் இருக்குது. நம்முடைய உள்ளமோ வேற எங்கே உலகத்தின் பக்கம் இருக்குது. இங்கே சபையில் தான் இருக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாரும் சபையில் தான் இருக்கோம், கர்த்தரை துதிக்கிற இடத்துல தான் இருக்கோம். ஆனால் வார்த்தை உள்ளே போக முடியாத அளவுக்கு, வார்த்தை உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வராத முடியாத அளவுக்கு இன்னும் நம்மளுடைய செவி இன்னும் விருத்த சேதனமாகலை. ஏன்னா இது உள்ளே போகாத அளவுக்கு ஏற்கனவே குப்பை நிறைஞ்சு கிடக்குது. யோசித்து பாருங்க. வெறுமையான பாத்திரத்தை தானே கர்த்தர் நிரப்ப முடியும். ஏற்கனவே அதில் எதா இருந்தால் எதா நிரப்ப முடியுமா? கீழே தான் வீணாக போகும். யோசித்து பாருங்க. அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி ஏன் என் மேலே ஆசீர்வாதமான மழை பெய்யலை? ஏன் இன்றைக்கி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை? ஏன் இன்றைக்கி எனக்கு ஒரு அதிசயம் நடக்கலைன்னா, நான் அவருடைய கற்பனைகளின்படி செய்ய கவனமாக இருப்பதற்கு உண்மையாய் நான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. இரண்டாவதாக, நான் அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கலை. ஏதோ கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். போகும்போது கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசிட்டு போகிறேன். இது அல்ல. யோசித்து பாருங்க. இது அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளை, தியானம் என்பது வேற. அவர் மேலே ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் உங்களை அறியாமல் நீங்கள் வசனங்களை வாசிக்கிட்டே இருப்பீங்க, தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பீங்க. நல்ல பரிசுத்தவான் ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மாலையிலே தியானம் பண்ணி கொண்டு இருந்தான் வேதம் சொல்லுகிறது. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவாலயத்துக்கு போய் தேவனுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணி கொண்டு இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆசாப் ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவன் தியானம் பண்ணி கொண்டு இருந்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் பவுல் 3 வருஷம் போய் அரபு தேசத்தில் வேதத்தின் ரகசியங்களை ஆராய்ந்து பார்த்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மகிட்ட அந்த வேத தியானம் இருக்கா? தேவனுடைய வார்த்தையை பிரியமாக வாசிக்கிறோமா? எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஆவியானவருடைய வெளிப்பாடுதலுக்காக நம்ம காத்திருக்கிறோமா? இல்லை நாமளா ஒரு சுயமாக ஏதாவது ஒன்றத்தை புரிந்து கொண்டு அதுபடி நடக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் நெருக்கம்? காரணம், நாம் உண்மையாய் செவி கொடுக்கலை, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலை. யோசித்து பாருங்க. அதனால் நம்முடைய காரியம் வாய்க்காமையே இருக்குது. நம்ம புத்திமானாக நடக்க வேண்டிய இடத்தெல்லாம் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை கோட்டை விட்டுறோம், இங்கே ஒரு ஓப்பன் நமக்கு வச்சிடுறோம். யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வேதனை, ஏன் சத்ரு உட்புகுதல் இருக்குதுன்னா, நம்ம புத்திமானாய் நடக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். அவருடைய வேதத்தை தியானிக்க சொல்கிறார், அதை உண்மையாக கேட்க சொல்கிறார். அரையும் குறையுமா இல்லை, ஏனோ தானோ என்று இல்லை, ஏதோ கடமைக்காக அல்ல, அதனால் உனக்கு பிரயோஜனமே இல்லை. இப்படி ஒரு சிந்தையோடு சபைக்கு வராத காட்டியும் சபைக்கு வராமல் இருப்பதே நல்லது. அப்போ ஒருத்தன் சபைக்கு வந்தானா அவன் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம்.
அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இரண்டாவதாக நம்ம மழையை பெற்றுக்கொள்ளணும்னா, நன்மையை பெற்றுக்கொள்ளணும், ஒரு பெரிய அறுவடையை காணணும்னா வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்கணும்னா நாம் உண்மையாக அவருடைய வார்த்தையை கேட்கணும், வேதத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக மழை எப்போது நம்ம வாழ்க்கையில் வருஷிக்க பண்ணுவார்? சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆமென். போதும், நல்லா கவனிங்க. மூன்றாவதாக நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும்னா நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற வார்த்தை பாருங்க. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளியிலே அவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். நல்லா கவனிச்சிங்க. இன்னைக்கு மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு மழையை கொடுக்க தேவன் சொல்லி கொடுக்கிற வழி வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றார். வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றார். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கணும்னா இன்று அவர் விதிக்கிற தினந்தோறும் கர்த்தர் கொடுக்கிற அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியணும். முதல்ல அதை செஞ்சுட்டு ரெண்டாவது உண்மையாய் செவி கொடுக்கணும். அந்த உண்மையாய் செவி கொடுக்கறது என்ன? அப்போதான் கவனமாக நம்ம அவருடைய வார்த்தையை கை கொள்ள முடியும். அந்த கவனமாக கை கொள்ளணும், வேதத்தை தியானம் பண்ணணும். மூன்றாவது இப்போ அடிஷனலாக அதோடு கூட கர்த்தர் சேர்க்கிற ஒரு காரியம் என்ன? பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு மின்னல்களையும் மழையும் பெய்ய பண்ணுவதற்கு காரியங்களை அவர் என்ன பண்ணார்? கைகூடி வர பண்ணுவார். அப்போ எத்தனை பேர் நம்முடைய போராட்டத்துக்காக ஜெபிக்கிறோம்? ஜெபிச்சு சலிச்சு போச்சோ? யோசித்து பாருங்க. நேற்றுக்கு ஜெபித்தேன், முந்தா நேரத்துக்கு ஜெபித்தேன், அதுக்கு முந்தா நாள் ஜெபித்தேன், ஒன்றுமே நடக்கலை. அதனால் நாம் என்ன பண்ணிடுறோம்? இன்றைக்கி ஜெபிக்காமல் விட்டுறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு செடியை வைக்கிறீங்க, அந்த செடி வளரனா நம்ம என்ன பண்ணணும்? தினமும் தண்ணி ஊற்றணும். ஒரு 2 நாள் தண்ணி ஊற்ற மறந்துட்டீங்க, இல்லை ஒரு வாரம் தண்ணி ஊற்ற மறந்துட்டீங்க, என்ன ஆயிரும்? செடி பட்டு போயிடும். அப்போ நல்லா யோசித்து பாருங்கள். உங்கள் ஜெபம் தேவ சமூகத்தில் போய் எட்டணும்னா இன்றைக்கி நம்ம ஜெபத்தை எப்படி பண்ணணும்? ஊக்கமாய் ஜெபிக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு இடத்துல சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜெபத்தை குறித்து எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு பாருங்க. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணுன்றது கற்றுக் கொடுக்கறதுக்காகவே லூக்கா 18ஆம் அதிகாரத்தை தேவன் வச்சிருக்காரு. ஒரு சகோதரி ஒரு அநீதியான ராஜாவிட்ட போய் எனக்கு நியாயம் செய்யும் சொல்லி தினந்தோறும் அவளை போய் அலட்டி கொண்டே இருந்தான். வசனம் சொல்லுது, நான் கெட்டவன் தெரியும், நான் அநீதியானவன் தெரியும், ஆனாலும் இந்த அம்மா என்னை ஓயாமல் தொந்தரவு பண்ணுது. இந்த அம்மா அடுத்து என்கிட்ட வராத அளவுக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல நியாயத்தை செய்யணும்னு சொல்லி அவன் தன் மனதிலே சொல்லி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பொல்லாதவனே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும்னா இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் தேவன் நீதியை செய்யாது இருப்பாரோ? நியாயத்தை செய்யாது இருப்பாரோ? அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஜெபிக்க உங்களுடைய கலசத்தில் உங்களுடைய ஜெபம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் ஜெபிக்க உங்கள் பாத்திரம், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாத்திரம், அதில் உங்கள் ஜெபம் அதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஜெபம் எப்போ பூரணமாய் வழிந்தோடுதோ அன்றைக்கு தூபம் போல தேவ சமூகத்தில் அந்த திரைச்சீலைக்கு அப்பால மேலே எழும்புதோ அப்போது உடன்படிக்கையின் மத்தியிலே பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய பார்வைக்கு அந்த தூபத்தினுடைய புகை எழும்பும் போது, அந்த ஜெபத்தினுடைய வல்லமை எழும்பும் போது, அந்த ஜெபம் தூபமாக எழும்பும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் அதை காண்கிறார். யாரோ என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களே, எதற்காக ஊக்கமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களே சொல்லி தேவன் அதை சத்தத்தை கவனிப்பார். கொர்நேலியோட சத்தத்தை கவனித்தது போல, அநேக பரிசுத்தவானுடைய சத்தத்தை கவனித்து அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய போராட்டத்துக்கு பதில் கொடுப்பார். நீங்க சோர்ந்து போகாம ஜெபிங்க. நீதிமான் செய்ய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. நீங்க ஜெபம் பண்ணும்போது சோர்ந்து போகாதீங்க, ஒரு சந்தேகத்தோடு ஜெபிக்காதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறதுனால நீங்க ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. யோசித்து பாருங்க. ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொள்வோம் என்ற சிந்தையோடு ஜெபிங்க. தேவன் அதை கொடுப்பார் என்ற சிந்தையோடு ஜெபிங்க. நான் தேடுகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், என்னோடு கூட சஞ்சரிக்கிற தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது தான் விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னைக்கு அந்த ஜெபம் நம்மகிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு தொடர்ச்சியான ஜெபம் இல்லை. சில காரியங்களுக்கு தொடர்ச்சியான ஜெபம் தேவை. சில காரியங்களுக்கு பதில் வேணும்னா தொடர்ச்சியான ஜெபம் தேவை.
தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு காரியத்துக்காக அவன் ஊக்கமா ஜெபிக்கிறான். முதல் நாள் ஜெபிக்கிறான், பதில் வரல. 2வது நாள் ஜெபிக்கிறான், பதில் வரல. ஒரு வாரமா ஜெபிக்கிறான், பதில் வரல. 10 நாள் ஜெபிக்கிறான், 15 நாள் ஜெபிக்கிறான். 21வது நாள் அவன் ஜெபத்துக்கு பதில் வருது. நல்லா யோசித்து பாருங்க. முதல் நாளே அவன் ஜெபிக்க முழங்கால் படியிடும் போதே வசனம் சொல்லுது, அவனுக்கு தேவன் பதில் கொடுத்துட்டாராம். அவன் ஜெபிக்க துவங்கும் போது அவன் என்னத்துக்காக ஜெபிக்க போறானா அதுக்கு தேவன் பதில் கொடுத்துட்டாரான். ஆனா அந்த பதில் அவனிடத்துல வந்து சேர்வதற்கு 21 நாள் ஆச்சு. வழியில பிசாசு அந்த பதிலை கொண்டு வருகிற கேப்ரியல் தூதனை அவன் என்ன பண்றான், தடுத்து நிறுத்தி வைக்கிறான். மிகாவேல் வந்து அந்த கேப்ரியல் தூதனை விடுவிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு நற்செய்தி வருது. நல்லா யோசித்து பாருங்க. நீங்க திடீர்னு ஒரு வாரம் ஜெபிக்கிறீங்க ஒரு காரியத்துக்காக, தேவன் 8வது நாள் உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு சூழ்நிலை இருக்கு. 7 நாள் ஜெபிச்சுட்டு 8வது நாள் விட்டீங்கன்னா, இல்லை 15வது நாள் உங்களுக்கு பதில் வச்சிருக்காரு, 12வது நாள் விட்டீங்கன்னா யோசனை பண்ணி பாருங்க. தானியேல் விட்டானா? ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் நிறைஞ்சவங்க, அவன் விடமாட்டான். பதில் வர வரைக்கும் அவன் ஆண்டவர் சமூகத்தில் அவன் விண்ணப்பத்தை ஏறெடுத்து கொண்டே இருப்பான். கொர்நேலியு எவ்வளோ நாள் ஜெபித்தான் தெரியாது. ஆனால் ஒரு நாள் ஜெபம் பரலோகத்தை அசைத்தது. தேவன் கட்டளையிட்டார், ஒரு தூதன் வந்தான். கொர்நேலியுவே, உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய ஜெபங்களும் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது. எட்டுற வரைக்கும் தான் உங்க பிரச்சனை தலைவிரித்தாலும் தேவ சமூகத்தில் எட்டி விட்டான். அதோட உங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதோட கர்த்தர் காரியங்களை மாற்றி விட்டான். அங்கிருந்து பரத்திலிருந்து உங்களுக்கு தேவையான காரியத்தை கட்டளையிட்டார். யோசித்து பாருங்க. அப்ப தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுங்க, பின்மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ வசனம் சொல்லுது பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளியிலே அவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கான மின்னல் வெளிப்படணும்னா, உங்களுக்கான மழை மேகம் உங்களுக்காக வர்ஷிக்கப்படணும்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது 3வதாக தேவ சமூகத்தில் பின்மாறி மழைக்காக, ஒரு வல்லமையின் மழைக்காக, விடுதலையின் மழைக்காக, ஒரு பெருவாரியான மழைக்காக நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளணும். நீங்க வேண்டிக் கொண்டா நிச்சயம் அதன் பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 4வது கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை பார்த்து நம்ம ஜெபிப்போம். சகரியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை. நல்லா கவனிங்க, இங்க வசனம் என்ன சொல்லுது? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பது இல்லை. அப்படின்னா தேவனை தொழுது கொள்ள வந்தா உங்க மேல என்ன பெய்யும்? மழை பெய்யும். ஏன் சபை கூடுதலுக்கு வாங்க வாங்க எல்லாரும் சொல்றாங்க? ஏன் தேவனை ஆராதிக்க வாங்கன்னு சொல்றாங்க? என்ன காரியம்? இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாடு காலத்துல வியாதிப்பட்டு மரண படுக்கையா இருந்தாலும் எருசலேம் செத்தாலும் பரவாயில்லன்னு வந்துருவான். நல்லா கவனிங்க. முடவன் தான், நடக்க முடியல தான். ஆனா பெற்றோர் எங்க கூட்டு வந்து வச்சாங்க அவனை? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 3:1 என்ன போட்டிருக்கு பாருங்க. நடக்க முடியல ஒரு முடவன், ஆனா அவன் பெற்றோர் என்ன பண்ணாங்க? வீட்டில இருந்து நீ சாகிறத காட்டிலும் தேவாலயத்தில் சாவு ரொம்ப நலமானது. என்ன பண்ணாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 3:1 ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்து பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல். எங்க? தேவாலயத்தின் வாசல். நல்லா கவனிச்சீங்களா? தேவாலயத்தின் வாசல்ல தூக்கிக்கிட்டு சுமந்து கொண்டு வந்து அவனை என்ன பண்ணியிருக்காங்க? ஒவ்வொரு நாளும் விட்டுட்டு அவன் வந்ததோ பிச்சை எடுக்க தான். ஆனா பிச்சை எடுக்கிறது எத்தனையோ இடம் இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. ஏன் தேவாலயத்தில் வந்து தான் எடுக்கணுமா? யோசித்து பாருங்க. அவன் தேவாலயத்துக்கு வர்றான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் தேவன் இந்த சிறுமையை பார்க்க மாட்டாரா, இந்த வேதனையை மாற்ற மாட்டாரா என்று சொல்லி. ஏன்னா எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனோ தம்முடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயம் ஒரு நாள்ல என்னுடைய இந்த பிரச்சனை தீருண்டு தான் அவன் அந்த இடத்துல வந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். நல்லா கவனிங்க. அந்த இடத்துல தான் பேதுருவும் யோவானும் வந்தாங்க. அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க, அவனை தூக்கி நிப்பாட்டினாங்க. அதோடு அவனுடைய பிரச்சனை முடிஞ்சு போச்சு. தேவாலயம் உங்களை சந்திக்கிற இடம், தேவாலயம் உங்கள் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற இடம், தேவ சமூகம் உங்களுக்கான பதில் கொடுக்கிற ஒரு இடம், உங்களை தேற்றுகிற ஒரு இடம், உங்களை ஆற்றுகிற இடம், உங்களுக்கு உயிர்ப்பிக்கிற இடம், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இடம், உங்களை போதிக்கிற ஒரு இடம், ஒரு தாயை போல தேற்றுகிற ஒரு இடம், தகப்பனை போல உங்களை தாங்கி ஏந்தி சுமக்கிற ஒரு இடம்.
இந்த இடத்துல அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள வரலன்னா எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? யோசித்து பாருங்க. நீங்கள் வர்றதுனால அவருக்கு என்ன லாஸு? ஆனால் அவர் சொல்கிறாரு, நம்மளுடைய ப்ளஸ்ஸை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்படணும், நீ உயர்த்தப்படணும், என் பிரசன்னத்தை இழந்துடாத, என் சமூகத்தை இழந்துடாத. அதை தான் கர்த்தர் சொல்கிறார். போன வாரமும் அதை தான் நமக்கு செய்தி, இந்த வாரமும் அதுதான் செய்தி. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். தேவ சமூகத்தில் கூடி வருகிறவருக்கு கர்த்தர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கி ஆலயத்துக்கு எத்தனை பேர் உற்சாகமாக வரும்? ஆலய நேரம் என்ன? அந்த நேரத்துக்கு முன்பதாக வரோமா இல்லை லேட்டாக வரோமா? யோசித்து பாருங்கள். ஆலயத்துக்குள்ளே பிச்சை எடுக்க வரவனே முன்னாடி வந்துட்டான். கவனிச்சு பாருங்கள். பிச்சை எடுக்க வரவனே முன்னாடி வந்துட்டான். ஆனால் ஜெபிக்க வரவன் எப்போ வரும்? ஆராதிக்க வரவன் எப்போ வரும்? யோசித்து பாருங்கள். கர்த்தர் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும். உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாக தேடன்னா உங்களுக்கு ஒரு விடுதலை, உற்சாகமாக அவர் ஆராதித்தா ஒரு விடுதலை, உற்சாகமாக கர்த்தருடைய சமூகத்தை நாடி வந்தால் உங்களுக்கு ஒரு விடுதலை. அதை தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதனால தான் பவுல் சொல்கிறார், சபை கூடுதலை அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். இந்த வேத பாட பகுதியில் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் இன்னைக்கு பின்மாறி மழைக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, பெரிய அறுவடைக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தளர்ந்து போகாமல் நீ இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஏற்ற காலத்திலே அறுப்பாய். நீ தளர்ந்து போகாமல் இருந்தா, நீ சோர்ந்து போகாமல் இருந்தா, நீ பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்காம இருந்தா, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம நான் சொல்லுகிற காரியத்தை அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய குறைவு மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அவர் சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்க, அவர் டெய்லி கற்றுக் கொடுக்கிற அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். இரண்டாவதாக அவருடைய கற்பனையின்படி செய்ய கவனமாக இருக்கணும்னா இன்றைக்கி உண்மையாக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். அடுத்ததாக வேண்டிக் கொள்ளணும், ஜெபிக்கணும். நம்ம போராட்டத்துக்காக ஜெபிக்கக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? ஆண்டவர் சொல்லவே இல்லையா? அன்னாள் தன்னுடைய தேவைக்காக தானே போய் ஜெபித்தா, யாபேஸ் தன்னுடைய தேவைக்காக தானே போய் ஜெபித்தான். யோசித்து பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளை. அவர் ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அவர் இன்றைக்கும் ஜெபத்தை கேட்டு மறுமொழி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாரே. என் மகனே, என் மகளே, உன்னுடைய அறுவடைக்காக, உன் பின்மாறி மழைக்காக, உனக்கான மழைக்காக, உன்னுடைய ஆசீர்வாதமான மழைக்காக, உன்னுடைய அறுவடை நாளுக்காக இன்றைக்கு வேண்டிக்கொள். இங்கே கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது காரியம். நான்காவதாக சபை கூடுதலை விட்டு விடாதிருங்க. சபை கூடுதலை யாரெல்லாம் உற்சாகமாய் ஆசரிக்கிறீங்களோ, யாரெல்லாம் உற்சாகமாய் தேவ ஆலயத்துக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள வர்றீங்களோ, உங்கள் மேலே ஆசீர்வாதமான மழை பெய்யும். இன்னைக்கு 4 காரியம் கர்த்தர் அழகாக நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறா. நம்ம என்ன செய்ய போகிறோம்? என் மகனே, நம்ம என்ன செய்ய போகிறோம்? என் மகளே, நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆசீர்வாதத்துக்கு உண்டான வழியை கற்றுக் கொடுத்துருக்கிறா. இன்றைக்கி நிறைய பேர் வழியே தெரியாமல் திக்கு முக்காடிட்டு இருக்க நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் ஏன் வரலை, எப்படி போனால் வரும், எதை செஞ்சால் வரும், எப்படி பெற்றுக்கொள்வோம், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கிறா. வானத்தை திறப்பேன்னு சொல்லியிருக்காரு. உன் கையும் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. உன் கடனெல்லாம் நீ அடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீ இனிமேல் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காரு. என் அன்பு தேவ பிள்ளையே, இது உனக்கான வார்த்தை, இது உனக்கான வார்த்தை. கர்த்தர் பிரத்யேகமாக உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவருடைய கரத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயா? இன்றைக்கே உன்னுடைய அறுவடை நாளாக இருக்கட்டுமே. இன்றைக்கே உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற நாளாக இருக்கட்டுமே. இன்றைக்கே கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிற நாளாக இருக்கட்டுமே. அவர் எப்படி செய்வார் தெரியாது, எந்த வழியில் செய்வார் தெரியாது, யாரை கொண்டு செய்வார் தெரியாது. ஆனால் நிச்சயம் நமக்கு மழை வரும், நம்முடைய தாகம் தீர்க்கப்படும். எங்கோ போகிற வெள்ளத்தை கூட அவரால் திருப்பி விட முடியும். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கான மழைக்காக கர்த்தரை நோக்கிப்பார். ஒருவேளை இதுவரைக்கும் நீ அன்பு கூறாமல், அவரை சேவிக்காமல்,
அவருடைய சத்தத்தை கேட்க உன்னை ஒப்பு கொடுக்காம இருந்திருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகு. இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் பண்ணு, ஒரு உடன்படிக்கை தேவனிடத்தில் செய். தெய்வமே, இன்றையிலிருந்து அதிகாலையில் உம்மை தேடி நீர் கொடுக்கிற நான் செய்ய வேண்டும் என்று நீர் விதிக்கிற உடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளுவேன் என்று சொல்லுங்க. இனிமே நான் உண்மையாய் செவி கொடுப்பேன்பான்னு சொல்லுங்க. வேதத்தை இரவும் பகலும் தியானிப்பேன்பான்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிரச்சனைக்காக நான் நிச்சயம் உடைய சமூகத்தில் நிற்பேனப்பான்னு சொல்லுங்க. சபை கூடுதலை விடவே மாட்டேன்ப்பா, எந்த சூழ்நிலையில் விட மாட்டேன். எனக்கு வியாதி வந்தாலும் ஜுரம் வந்தாலும் எந்த காரியம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பேனே தவிர வேற எங்கேயும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு முகமுகமாக பேசி இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஜெபிங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன். தேவனோடு பேசுங்க, தேவனோடு பேசுங்க. மனுஷனோடு பேசினது போதும், மனுஷனோடு பேசினது போதும். தேவனோடு கொஞ்ச நேரம் பேசுங்க. நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவரோடு கூட பேசுங்க. உங்கள் உள்ளத்தை ஊற்றுங்க, அண்ணால போல் உள்ளத்தை ஊற்றுங்க. தேவனுடைய சத்தம் உங்களுக்கு வெளிப்படும், தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக வெளிப்படும், தேவனுடைய கண்களை உங்களை கண்ணோக்கி பார்க்கும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஏசப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் கூட நீர் பேசின உங்களுடைய ஜீவனுள்ள உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, பேசுகிறவன் நீங்களல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. இப்பொழுது உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு எங்களோடு கூட முகமுகமாய் நீர் பேசினீரே. நன்றி ராஜா. உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல இருதயத்தை, கீழ்ப்படுகிற ஒரு நல்ல இருதயத்தை, வைராக்கியமாக பின்பற்றுகிற ஒரு நல்ல இருதயத்தை எங்கள் பிள்ளைகள் மேல் ஊற்றும்படியாக செபிக்கிறேன் ஐயா. அப்பா, உடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, உடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, உடைய வார்த்தையில் எங்களுக்கு உண்டான அற்புதம் இருக்கிறது. அதை எங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாளாக இருக்கட்டும். இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சிறுமைகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், கடன்கள், வியாதிகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை நாளாய் இன்றைக்கு இருப்பதாக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. இதோ உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தர்களை உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னீரே. இப்பொழுது எங்கள் பிள்ளைகளோட மன விருப்பத்தை நிறைவேற்றுவீராக, மன விருப்பத்தை நிறைவேற்றுவீராக, அட வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக, அவங்க ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பீராக, அட கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுப்பீராக, அட வேண்டுதலுக்கெல்லாம் பதில் கொடுப்பீராக. கர்த்தர் நீர் அப்படியே செய்தபடியால் நமக்கு நன்றி. எங்கள் பிள்ளை வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து விட்டபடியால் நமக்கு நன்றி. சாட்சியாக நிறுத்தி விட்டபடியால் நமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்து விட்டபடியால் நமக்கு நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாட்சியாக நிறுத்தி விட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். ஊற்றுங்கய்யா, ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா, நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. ஊற்றுங்கய்யா, ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா, நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. உம்மை போல் மழையுண்டாக்க தேவர்கள் உண்டோ? வானம் தானாகவே மழை கொடுக்குமோ? உம்மை போல் மழையுண்டாக்க தேவர்கள் உண்டோ? வானம் தானாகவே மழையை பொழியுமோ? நீரல்லவோ, 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 நீரல்லவோ. ஊற்றுங்கய்யா, ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா, நிரப்புங்கய்யா எங்க வாழ்க்கைய. ஊற்றுங்கய்யா, ஊற்றுங்கய்யா பெருமழையாக, நிரப்புங்கய்யா, நிரப்புங்கய்யா எங்கள் வாழ்க்கைய. ராஜாவின் முகக்கலையில் வீரம் இருக்கும், உங்க தயவுக்குள்ளே பின்மாறி இருக்கும். ராஜாவின் முகக்கலையில் வீரம் இருக்கும், உங்க தயவுக்குள்ளே பின்மாறி இருக்கும். நீரல்லவோ, நீரல்லவோ,
நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.